வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் சுவிஸ்மாலா. நான் நல்ல நிலைமை இருக்கிறேன். நீங்கள் எல்லாரும் எப்படி? நீங்கள் எல்லாரும் நல்ல நிலைமை இருப்பீங்கன்னு சொல்லித்தான் நினைக்கிறேன். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மட்டன் ரோல், அதாவது ஆட்டு இறைச்சியில் செய்த ரோல்ஸ் தான் உங்களுக்கு காணொலியாக காட்ட போகிறேன். அதை எப்படி செய்கிறேன்னு சொல்லித்தான் உங்களுக்கு நான் படிப்படியாக காட்ட போகிறேன். வாங்க பார்ப்போம். இது முற்றும் முழுதாக என்னுடைய ஸ்டைலில் நான் எப்படி செய்கிறேனோ அப்படியே தான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். ஏன்னு சொன்னால் இந்த ரோல்ஸ் வந்து மிகவும் ஹெல்த்தியான ரோல்ஸ். அதை எப்படி ஹெல்த்தியாக்கி கொண்டு போகிறேன்ன்றதை நீங்கள் தொடர்ந்து பார்த்தா உங்களுக்கு புரியும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இந்த சீவிக்கொண்டிருக்கிற உருளைக்கிழங்கே மிகவும் தரமான, அதாவது ரோஸ் கலர் உருளைக்கிழங்கு. இதனுடைய பேர் வந்து எனக்கு வடிவாக தெரியல, ஆனால் இதை நான் ரோஸ் கலர் உருளைக்கிழங்குன்னு தான் சொல்லுவேன். மிகவும் சத்தான உருளைக்கிழங்கு. இப்போ அந்த உருளைக்கிழங்கின் தோல்களை எல்லாத்தையும் நாங்கள் சீவி எடுக்கணும். என்னென்னு சொன்னால் இது உடனடி கிழங்கு என்றபடியாக மண்ணாகவும் இருக்குது. வடிவாக நாங்கள் சீவி எடுத்து போட்டு இதை கழுவி எடுக்க வேணும். தோல் எல்லாத்தையும் வடிவாக சீவி முதல்ல எடுக்க வேணும். பாருங்க, இப்போ நான் நல்லா அழகாக சீவி கொண்டிருக்கிறேன். இந்த ரோல்ஸுகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் கிறிஸ்மஸுக்காகத்தான் தயார் செய்தேன். நான் எனக்கு இந்த ஒளிப்பதிவை வந்து இப்போ தான் உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்குது இந்த காணொலியை. என்னபடியாக நீங்களும் தொடர்ந்து பார்த்து இந்த முறையை பின்பற்றி செய்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான ரோல்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் முழுமையாக தோலெல்லாம் அகற்றியாச்சு. இனி வந்து இந்த உருளைக்கிழங்குகள் எல்லாத்தையும் வெட்ட வேணும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் கெரட்டையும் இதே மாதிரி தான் தோல் எல்லாத்தையும் சீவி அகற்றிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டியிருக்கிறேன். அநேகமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் மரக்கறி ரோல்ஸுக்குள்ள தான் கேரட் லீக்ஸ் எல்லாம் போடுவினேன். நான் அப்படி இல்லை, இறைச்சியில் செய்கிற ரோல்ஸுக்கும் இந்த மிரக்கறிகளை பாவிக்கிறேன். நான் ஹெல்த்தியாக இருக்கும். ஹெல்த்தின்றதை விட டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரெண்டுமே இணைந்து, அதாவது எங்களுக்கு ஹெல்த்தாகவும் டேஸ்ட்டாகவும் ரெண்டுமே இணைஞ்சபடியே வரும். என்னபடியாக நான் இந்த கேரட் போடுறேன், நான் இதுக்குள்ள லீக்ஸும் போடுறேன், நான் வெங்காயமும் போடுறேன். இதுக்கு தேவையான பொருட்களை பார்த்திங்கன்னு சொன்னால் ஆட்டு இறைச்சி வந்து 2 கிலோ எடுத்திருக்கிறேன். மற்றது உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னு சொன்னால் 1 கிலோ எடுத்திருக்கிறேன். கேரட் வந்து 4 கேரட் எடுத்திருக்கிறேன். லீக்ஸ் வந்து 1/4 கிலோ எடுத்திருக்கிறேன். பச்சை மிளகாய் வந்து 4 பெரிய பச்சை மிளகாய் எடுத்திருக்கிறேன். வெங்காயம் பார்த்திங்கன்னு சொன்னால் 1/2 கிலோ மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கிறேன். மற்றது பார்த்திங்கன்னு சொன்னால் மிளகு வந்து 1 மேசக்கரண்டி எடுத்திருக்கிறேன். சின்ன சீரகம் வந்து 1 மேசக்கரண்டி எடுத்திருக்கிறேன். உப்பு வந்து அளவானதாக நாங்கள் பார்த்து சுவைச்சு போட வேணும். அதே நேரம் மஞ்சளும் வந்து 1 மேசக்கரண்டி எடுத்திருக்கிறேன். என்னென்னு சொன்னால் இறைச்சி என்றபடியாக அந்த வாடைகள் இல்லாமல் இருக்கிறதுக்காக நாங்கள் 1 மேசக்கரண்டி அளவில் என்றாலும் போட வேணும் மஞ்சள். மற்றது இஞ்சி வந்து 1 துண்டு எடுத்திருக்கிறேன். மற்றது ரக்ஸ் தூள் எடுத்திருக்கிறேன், அதாவது பாண்டூள்னு சொல்லி தானே, அந்த ரக்ஸ் தூள் எடுத்திருக்கிறேன். முட்டை வந்து 4 எடுத்திருக்கிறேன். எண்ணெய் வந்து எடுத்திருக்கிறேன், பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய். மற்றது நான் ரோல் பேப்பரில் தான் செய்திருக்கிறேன். ஊற்றி பேப்பராக நான் எடுக்கலை, ரோல் பேப்பர் தான் எடுத்திருக்கிறேன். இதில் வந்து 40லேருந்து 50 ஸ்டிக், அதாவது இந்த ரோல் பேப்பர் ஒரு 40லேருந்து 50 பேப்பர் வரக்கூடிய மாதிரியான பேப்பர் தான் எடுத்திருக்கிறேன். மற்றது பெருஞ்சீரகம் எடுத்திருக்கிறேன். இவ்வளோ தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வெங்காயம் எல்லாம் வெட்டியாச்சு. உருளைக்கிழங்கு வெட்டி கொண்டிருக்கேன். இந்த உருளைக்கிழங்கு வெட்டி வந்து நாங்கள் சும்மா வைக்கக்கூடாது, தண்ணிக்குள்ளே போட்டு வைக்க வேணும். தண்ணிக்குள்ளே போட்டு வச்சா தான் அப்படியே அந்த கயிறுன்னு சொல்லுவினு தானே, அதெல்லாம் போய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்கும். மற்றபடியே நான் இதை வெட்டி இப்போ நான் தண்ணிக்குள்ளே போட்டு தான் வைக்க போகிறேன், உருளைக்கிழங்கை மட்டும். இந்த ரோல்ஸை பார்த்திங்கன்னு சொன்னால் உருளையெல்லாம் எங்களுக்கு அடிக்கடி கிடைக்காது. இங்கெல்லாம் நாங்கள் அடிக்கடி ரோல்ஸ் விருப்பம்னா உடனே செய்கிறோம், ஆனால் அங்கே கிடைக்காது. விசேஷமான நாட்களில் மட்டும்தான் இந்த ரோல்ஸை செய்வினோம். விசேஷமான நாட்களில் மட்டும்தான் இந்த ரோல்ஸ் கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் நான் 1 துண்டு இஞ்சின்னு சொன்னேன் தானே, அந்த இஞ்சியை சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி போட்டு இடித்து எடுக்க வேணும். ஆக பேஸ்ட்டாக எடுக்கணும் இல்லை, ஓரளவு பேஸ்ட்டாக வர்ற அளவுக்கு இடித்து எடுத்தால் போதுமானதாக இருக்கும். பாருங்க, இப்போ நான் இடித்து எடுக்கிறேன்.
கேரட் வெட்டியாச்சு, பச்சை மிளகாய் வெங்காயம் எல்லாம் வெட்டியாச்சு, லீக்ஸ் வெட்டியாச்சு, உருளைக்கிழங்கு வெட்டி தண்ணிக்குள்ளே ஊற போட்டு வச்சாச்சு. இப்போ வந்து இஞ்சியை வந்து இடித்து கொண்டு இருக்கிறேன். இதுக்குள்ள வேணுமென்னு சொன்னால் நீங்கள் உள்ளியும் போட்டு இடிக்கலாம். ஆனால் நான் உள்ளி போட இல்லை. எனக்கு இஞ்சி வாசனையே இந்த ரோல்ஸுக்கு போதுமானதாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் இடித்து முடிஞ்சுது பாருங்கோ. இந்த பதத்தில் இடித்து எடுத்தீங்கன்னு சொன்னால் ஓகேயாக இருக்கும். நல்ல பதமாக வந்துட்டுது பாருங்கோ. இப்போ பார்த்திங்களாண்டா இஞ்சி இடிச்சிருக்குது, உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கோ. மெட்டது தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருக்கிறேன் பாருங்கோ. மெட்டது பார்த்திங்களாண்டா வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் வெட்டி இணைச்சிருக்கிறேன். பச்சை மிளகாய் குறைவாக தான் பாவிச்சிருக்கிறேன். என்னென்னு சொன்னால் வேறு பொருட்களும் உரைப்புக்காக போட போகிறேன். தொடர்ந்து பார்த்திங்கன்னு சொன்னால் தெரியும். கேரட்டும் நல்ல வடிவாக வெட்டி வச்சுருக்கிறேன். இந்த கேரட் போட்டால் தான் எங்களோட பிள்ளைகளுக்கு கூடுதலாக பிடிக்குது. மற்றது ஆட்டிறைச்சி பாருங்கோ, அழகாக எடுத்து சின்ன சின்ன பீஸாக நல்ல வடிவாக வெட்டி வச்சுருக்கிறேன். முள்ளுகள் எல்லாம் நீக்கப்பட்டு தனி இறைச்சியாக வெட்டி வச்சுருக்கிறேன். இப்போ பார்த்துச்சிங்கன்னு சொன்னால் நான் அடுப்பு வந்து அடுப்பில் இறைச்சியெல்லாம் போட்டு இஞ்சியெல்லாம் போட்டு இப்போ உப்பு போட்டு கொண்டிருக்கிறேன். உப்பு கொஞ்சம் தாராளமாகவே போடுறேன். என்னென்னு சொன்னால் இன்னும் கூடுதலான பொருட்கள் நாங்கள் அதுக்குள்ளே போடத்தானே போகிறோம். நல்லபடியாக அந்த தண்ணியில் அவிஞ்சு நல்ல வடிவாக அந்த உப்பு சுவரி வரும். மற்றது இப்போ மஞ்சள் போட்டு கொண்டிருக்கிறேன் பாருங்க. இதுக்கு தேவையான இந்த இறைச்சிக்கு தேவையான மஞ்சள் எல்லாத்தையும் போட்டு இப்போ அடுப்பு வந்து நான் போட்டுட்டேன். ஒரு அளவான சூட்டில் தான் இருக்குது. இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா பிரட்டி நாங்கள் மூடி அவிய வைக்க வேணும். பாருங்க இப்போ மூடி போட்டு அவிய வச்சாச்சு. இதை பார்த்திங்கன்னு சொன்னால் இதுக்கு சின்ன சீரகம் நற்சீரகம்னு சொல்லிவினா அந்த சின்ன சீரகம் மிளகும் வந்து அப்படியே பச்சையாக தூளாக அடித்து எடுத்துருக்கிறேன் பாருங்கோ. இந்த பதத்தில் அடித்து எடுத்தால் காணும். இதை எப்போ போடுறேன்னு சொல்லி உங்களுக்கு பின்னால் நான் காட்டுறேன்னு பாருங்கோ. இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் தண்ணியில் எல்லாம் நல்ல வடிவாக அவிஞ்சு வந்து கொண்டு இருக்குது இறைச்சி. இந்த தண்ணியெல்லாம் வற்றின பிறகு நாங்கள் தொடர்ந்து மற்ற பொருட்களையும் போட்டு செய்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் தண்ணியெல்லாம் நல்ல வடிவாக வற்றி வந்துருக்குது. இதுக்குள்ள 2 மேசக்கரண்டி இன்னும் நான் சன்ஃப்ளவர் ஆயில் விட்டு இருக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் நான் கேரட் போட்டு கொண்டு இருக்கிறேன். இந்த பதத்தில் நாங்கள் கேரட்டை போடலாம். இதுக்குள்ளே 2 மேசக்கரண்டி ஆயில் விட்டுருக்கிறேன். அதுக்கு நல்லா பிரட்டி போட்டு கேரட்டை போட்டுட்டு கேரட்டை தொடர்ந்து லீக்ஸும் பாருங்க. முதல் நான் லீக்ஸ் வெட்டினது உங்களுக்கு காட்டையில் லீக்ஸும் வெட்டி இருக்கிறேன். கேரட்டும் லீக்ஸும் சேர்த்து போடுறேன். அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் அந்த உருளைக்கிழங்கு தண்ணி எல்லாத்தையும் வடித்து போட்டு அந்த உருளைக்கிழங்கை நாங்கள் இப்போ போட வேணும். அதுக்குள்ள என்னென்னு சொன்னால் கேரட்டும் உருளைக்கிழங்கும் அவியறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். இப்போ 3/4 பதத்தில் இறைச்சி அவிஞ்சிட்டது. 3/4 பதத்தில் இறைச்சி அவிஞ்ச உடனே நாங்கள் இந்த கேரட் லீக்ஸ் உருளைக்கிழங்கு இந்த 3ஐயும் சேர்த்து போட வேணும். என்னென்னு சொன்னால் அந்த மிகுதியான கால் பதம் வந்து இதோட சேர்ந்து அவியக்க எல்லாம் வந்து முழுமையான பதத்துக்கு அவிஞ்சு வரும். இப்போ நாங்கள் மூடியை போட்டு வடிவாக ஒருக்கா அவிய வைப்போம். என்னென்னு சொன்னால் நான் சொன்னான் இறைச்சி வந்து 3/4 பதத்துக்கு அவிஞ்சிட்டது. மிகுதியான கால் பகுதி அவியிற நேரத்தில் கேரட்டையும் லீக்ஸையும் உருளைக்கிழங்கையும் போட்டு அவிய வச்சுட்டு மூடிட்டு இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் முழுமையாக ஒரு 90% அவிஞ்சிட்டு. இந்த 90% அவிஞ்சோடனே நாங்கள் இந்த பச்சை மிளகாய் வெங்காயத்தையும் போட வேணும். அதுக்குள்ள எல்லாத்தையும் போட்டு நல்லா பிரட்டி எடுக்க வேணும். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் இந்த நிலையில் வந்து கறித்தூள் நாங்கள் கறிக்கு பாவிக்கிற தூள் இருக்குத்தானே, மிளகாய்த்தூள், காஞ்ச மிளகாய்த்தூள். அந்த மிளகாய்த்தூளும் நான் நினைக்கிறேன் ஒரு 2 மேசக்கரண்டி அளவு வரும். நான் ஒரு கரண்டியின் அளவுக்கு தான் எடுத்தேன்னா நான் அந்த அளவு வந்து 2 மேசக்கரண்டி வரும். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த மரக்கறிகளுக்கு நாங்கள் உப்பு போடல தானே, அதுக்காக நான் திரும்பவும் உப்பு போட்டு தூளும் போட்டு நல்ல வடிவாக பிரட்டி எடுத்துக்கொண்டு இருக்கிறேன். பாருங்கள் இப்படி நல்ல வடிவாக பிரட்டி எடுக்க வேணும்.
இந்த தூள் வந்து எல்லா இடத்திலும் பிரளும்படியாக நல்ல அழகாக பிரட்டி எடுத்து நாங்கள் அவிய விட வேணும். இனி வந்து அடிக்கடி பிரட்டி எடுத்துக்கொண்டிருக்கணும். என்னென்னு சொன்னால் அடி பிடிக்க விடக்கூடாது. அடி பிடிச்சா ஒரு தீஞ்ச வாசனை வரும். ரோல் முற்றாகவே பழுதான மாதிரி இருக்கும். பாருங்கோ திருப்பவும் நான் மூடி இருக்கிறேன். இந்த பருவத்தில் வந்து அதாவது இறக்குற பருவத்துக்கு கிட்டத்தட்ட வர்றோம். இண்டபடியாக அந்த ஸ்டேஜில் தான் பெருஞ்சீரகத்தை போடுறேன்னு சொன்னால் நல்ல வாசனையாக பொரிஞ்சு வரும். இப்போ அதில் இருக்கிற எண்ணெயிலேயே இந்த பெருஞ்சீரகமும் நல்ல வடிவாக சேர்ந்து பொரிஞ்சு வரும். மற்றபடியாக நாங்கள் வடிவாக கிளறி விடணும். இந்த கிளறி அது மூடி அவிஞ்சு கொண்டிருக்கிற நேரத்தில் நான் வந்து 4 முட்டை எடுத்துருக்கிறேன்னு சொன்னேன் நான் தானே. அந்த 4 முட்டையை நல்ல வடிவாக அடித்து எடுக்க வேணும். அடித்து எடுக்க முதல் அந்த முட்டையில் வர்ற அந்த வெள்ளை பகுதி கருப்பகுதி மாதிரி ஒன்று இருக்குன்னு தானே, அதை எல்லாத்தையும் நீக்கி போட்டு எடுக்கணும். என்னன்னு சொன்னால் அந்த வாடை வந்து அதில் தான் இருக்குது. ரெண்டபடியாக அதை நீக்கி போட்டு நல்ல வடிவாக சிவத்தக்கருவையும் வெள்ளைக்கருவையும் நல்ல வடிவாக நுரைவங்க அடித்து எடுக்க வேணும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் அந்த அரைச்சி வச்ச மிளகும் சீரகம் இருக்குத்தானே, அந்த தூளை முழுமையாக போட்டு பிரட்டி எடுக்கிறேன். என்னென்னு சொன்னால் இந்த கறி முடிவில் தான் அந்த தூளை போட்டு எடுக்கணும். அப்போ தான் நல்ல வாசனையாகவும் இருக்கும். அந்த சுவை, அந்த நச்சீரகத்திൻ്റെയും மிளகிൻ്റെയും அந்த சுவை அப்போ தான் எங்களுக்கு வாயில் நல்ல வடிவாக சுவரும். முதலே போட்டால் சில பேர் சொல்லிவிடும் அந்த மிளகு வந்து கருகிடும்னு சொல்லி, அந்த வாசனை வந்து எங்களுக்கு சரியாக வராதுன்னு சொல்லி. இப்போ பாருங்க நல்ல வடிவாக இந்த கறி எங்களுக்கு தயார் நிலையில் 95% வந்துட்டுது. இனி இது 100% வந்தோடனே இதுக்கு வந்து நல்ல தேசிக்காய் புளி எடுத்து நல்ல வடிவாக விட்டு பிரட்டி எடுக்க வேணும். பாருங்க நல்ல வடிவாக பிரட்டிக்கணும். நான் முதலே சொன்ன மாதிரி அடிப்பிடிக்க விடக்கூடாது. நல்ல வடிவாக பிரட்டி எடுத்துக்கொண்டே இருக்க வேணும். பாருங்க நல்ல ஒரு தேசிக்காய் வந்து நல்ல பச்சை தேசிக்காய் தான் எடுத்துருக்கிறேன். அப்படியே வடிவாக புளிஞ்சு விட்டுட்டு அதிகமாகவும் விடக்கூடாது. இந்த 2 கிலோ 1 கிலோ ஆட்டிறைச்சிக்கு ஒரு பாதி தேசிக்காய் கணக்காக இருக்கும். நல்ல வடிவாக கிளறிக்கொண்டே இருக்கணும். அப்போ தான் ஒன்றோடு ஒன்று எல்லாம் கலந்து செயல்பட்டு வரும். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் கறியெல்லாம் நல்ல வடிவாக புளியெல்லாம் விட்டு எடுத்து மேசைக்கு கொண்டு வந்துட்டேன். மேசையில் வச்சு தான் நான் இப்போ இதை போகிறேன். நான் இப்போ பேப்பர் டாய்க்கு தான் எடுத்துருக்கிறேன். சைனீஸ் பேப்பர் டாய்க்கு தான் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்க நான் அதை காட்டுறேன். பாருங்க முட்டை அடித்து வச்சுருக்குது. பன்னீர் மேலன்னு சொல்லி சொல்கிறோம் நாங்கள். ரக்ஸ் தூள் அப்படியே கடையில் வேணது அதுவும் தயார் நிலையில் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த பேப்பர் ரோலுன்னு சொன்னேன் தானே, இது 40 ஏற்கனவே கீழே 10 இருக்குது. அப்போ 50 இருக்குது. மற்றது தயார் நிலையில் கறியும் வச்சுருக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு இந்த ரோலை எப்படி உருட்டுறேன்னு சொல்லி காட்ட போகிறேன். ஒவ்வொரு பேப்பராக எடுத்து எங்களுக்கு தேவையான அளவான கறியை வைக்கலாம். உங்களுக்கு கூட கறி வைக்க வேணும்னு சொன்னால் கூட கறியை வச்சு நீங்கள் சுற்றலாம். குறைய வச்சு சுற்றணும்னு சொன்னால் குறையவும் வச்சு சுற்றலாம். எனக்கு வந்து 2 மேசக்கரண்டி ஃபுல்லாக அப்படியே மேசக்கரண்டி காணும். அதை வச்சு இப்படியே ஒரு பக்கத்தால் மடித்து மற்ற பக்கத்தால் மடித்து திருப்ப அப்படியே உருட்டி எடுத்து கொண்டு வந்தோம்னு சொன்னால் ஒரு அழகான ரோல் வந்து எங்களுக்கு வந்துடும். பாருங்க நல்ல சூப்பராக இப்படி உருட்டி எடுத்து விட்டால் நல்ல வடிவான ஒரு ரோல் வந்துடும். இந்த ரோல் பேப்பருக்கு பதிலாக நீங்கள் மாவில் தோசை மாதிரி சுட்டு எடுத்து மெல்லிசா அதை ஊற்றி தோசை மாதிரி மெல்லிசா மாவை கரைச்சி மெல்லிசா ஊற்றி எடுத்து அதில் தான் ரோல் செய்வினோம். இப்போ எங்களுக்கு ரோல் பேப்பர் வந்து ரெடிமேடாக கிடைக்கிறபடியாக நாங்கள் இதை பாவிச்சிருக்கிறோம். மற்றபடி தோசை மாதிரி ஊற்றி மாவை கரைச்சி ஊற்றி எடுத்தும் நாங்கள் அதை சுற்றி எடுக்கலாம். என்னுடைய திருமணத்துக்கெல்லாம் 200-300 ரோல் எல்லாம் தோசை மா மாதிரி ஊற்றி எடுத்து தான் அந்த ரோலை நாங்கள் செய்து முடித்தது. பாருங்க அழகாக நான் 50 ரோல் வடிவாக உருட்டி எடுத்துட்டேன். இனி வந்து இதை நாங்கள் முட்டையில் அடித்து வச்ச முட்டையில் வடிவாக தோய்ச்சி எடுத்து இந்த பான்தூள் இருக்குத்தானே அதில் நல்ல வடிவாக பிரட்டி எடுக்க வேணும். நான் ஏன் இந்த பலகையில் இந்த பான்தூளை ரக்ஸ் தூளை போடுறேன்னு சொன்னால் பாருங்க நான் ஒரு விதமாக உருட்டி எடுப்பேன். அப்படி உருட்டி எடுத்தால் ரோல் வந்து நல்ல சரியான ரோலாக நெளியாமல் சுழியாமல் அழகான ஒரு உருளை வடிவமாக வரும். பாருங்க நான் செய்து காட்டுறேன். இப்போ
நாங்கள் முட்டைக்குள்ளே துவச்சிட்டு ரக்ஸ் தூளுக்குள்ளே பிரட்டி எடுக்கிறத விட நான் செய்கிற முறையில் நீங்கள் உருட்டி எடுத்தீங்கன்னு சொன்னால் உருளியான அழகான ரோல் உங்களுக்கு கிடைக்கும். பாருங்க, இப்போ அந்த ரோலில் வந்து கொஞ்சம் நெளிவு சுழிவு இருக்குது. இனி பாருங்க, இந்த பன்னீர் மேலில் இந்த ரக்ஸ் தூளில் நான் பிரட்டி எடுக்க போகிறேன். அந்த முறையில் நான் பிரட்டி எடுத்துறேன்னு சொன்னால் ஒரு நெளிவு சுழிவு இல்லாமல் ஒரு நல்ல உருளியான ரோல் வந்து வரும். பாருங்க இன்னும் அழகாக வந்து இருக்குதுன்னு சொல்லி இப்படி இப்படி திருப்ப திருப்ப உருட்டி எடுக்க வேணும். அப்போ தான் எங்களுக்கு வெடிப்புகளும் இல்லாமல் நல்ல அடர்த்தியாக அந்த பான் தூள் வந்து ரோலில் நல்ல வடிவாக படும். பாருங்க, எல்லா இடத்துலையும் இந்த பன்னீர் மேல் வடிவாக பிரண்டு நல்ல அழகான உருளையான ஒரு ரோல் வந்து வந்திருக்குது. பாருங்க, எந்த ஒரு நெளிவு சொலிவும் இல்லாமல் நேர்த்தியான ஒரு உருளாக வந்திருக்குது. இதே மாதிரி நாங்கள் எல்லா ரோலையும் உருட்டி அழகாக எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா ரோல்களும் வந்து வடிவாக உருட்டி எடுத்தாச்சு. கறியெல்லாம் வச்சு பேப்பரால் சுற்றி முட்டையில் தோய்ச்சி அதுக்கு மேலே ரக்ஸ் தூள் எல்லாம் பிரட்டி அழகாக வந்து எடுத்து வச்சிருக்கிறோம். தயார் நிலையில் இருக்குது. இனி நாங்கள் இதை அழகாக பொரித்து எடுக்க வேண்டியதுதான் வேலை. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரோல்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு இது எங்களோட நாட்டில் தாயகத்தில் இருக்கைகளை செய்ய தெரியாது. இந்த புலம்பெயர் தேசத்தில் வந்த பிறகு தான் என்னுடைய நண்பிகளோட இணைஞ்சு தான் நான் இந்த ரோல்ஸுகளை செய்ய பழகினான். நான் அதை வச்சுக்கொண்டு நான் இன்னும் மேலும் மேலும் மெருகூட்டி இதை எப்படி சுவையாக செய்யலாம்னு சொல்லி பார்த்து என்னுடைய பிள்ளைகளுக்கு பிடிக்கிற மாதிரி நான் அழகாக செய்து எடுத்துருக்கிறேன். பாருங்க, நல்ல வடிவாக பொரிச்சும் எடுத்துருக்கிறேன். நல்ல கோல்டன் ப்ரௌன்னு சொல்லுவினன் தானே, அந்த கோல்டன் ப்ரௌனில் தான் நான் வடிவாக அழகாக பொரிச்சு எடுத்துருக்கேன். அப்படித்தான் எடுக்கணும். அப்போ தான் சுவையாகவும் நல்ல மொறுமொறுப்பான ஒரு ரோல்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். பாருங்க, பார்க்குறதுக்கே நல்ல அழகாக இருக்குது. அப்போ இதை சாப்பிட்டு பார்த்தா இப்படி இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி இறைச்சிக்குள்ளே வந்து கரட் லீக்ஸ் சேர்க்கிறதான்றத கேள்வியை விட நீங்கள் ஒருக்கா கலந்து செய்து பாருங்க. செய்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி உங்களுக்கு சுவையான ஒரு ரோல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த ரோலை நீங்கள் பார்த்து இதே மாதிரி செய்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தினா தான் நான் போடுற காணொலியெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். என்னால் முடிஞ்ச அளவு நான் எப்படி செய்கிறேனோ அப்படியே உங்களுக்கு அந்த ரோலை உங்களுக்கு செய்து காட்டியிருக்கிறேன். இதை வந்து நான் கிறிஸ்மஸுக்காக செய்தேன். நான் என்னபடியாக அதை பார்த்து நீங்களும் இந்த நியூ இயர் நெருங்கி கொண்டிருக்கத்தானே, முடிஞ்சால் இப்படி ஒருக்கா செய்து பார்த்து முயற்சி செய்யுங்க. அது மட்டுமல்ல ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த ரோல்களையெல்லாம் தேவைக்கு ஏற்ற மாதிரி பொரிச்சிட்டு இதை எப்படி மிச்சத்தை பேக் பண்ணி நான் அதை சேகரித்து வச்சிருக்கிறேன். பிறகு தேவை ஏற்படும் போது அதை திரும்பவும் பொரிக்கலாம். நான் ஏற்கனவே ஒரு காணொலியில் காட்டியிருக்கிறேன் கட்லட் எல்லாம் எப்படி பேக் பண்ணி அதை டீஃப்ரிஷரில் வைக்கிறேன்ட்டு. அதே மாதிரி தான் நான் ரோல்ஸுகளையும் தேவைக்கு ஏற்ற மாதிரி பொரித்து எடுத்துகிட்டு மிகுதியை வடிவாக பேக் பண்ணி வச்சுருக்கிறேன். ஏன்னு சொன்னால் நியூ இயர் நெருங்கி கொண்டு வருகிறது. நியூ இயருக்கும் நாங்கள் இதை பாவிக்கலாம்னு சொல்லி தயார் நிலையில் வச்சுருக்கிறேன்.
சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாருங்க இப்படியெல்லாம் பேக் பண்ணி வச்சுருக்கிறேன்னு சொல்லி இந்த கால் உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்று நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.